கோயிலா இருக்குது, இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில், மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பதை வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், மகனுடைய அரசியல் ஒரு வழி, மனைவியினுடைய அரசியல் வேறு வழி. அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். திரு உதயநிதி மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு, அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.